ஜென்ரல் ஆடியன்ஸ் மைடியர் மக்கள் நெட்டி ஃபார் யூஎஸ் எல்லாத்துக்குமே ஏகேவோட வணக்கம். இன்னைக்கு இன்ட்ரெஸ்டிங் ஃபேக்டில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்றதுக்கு முன்னாடி நேற்று வீடியோக்கு வந்து ஒருத்தர் கமெண்ட் பண்ணியிருந்தார். முக்கியமாக ஒரு பேர் வந்து சரியா ஞாபகம் நினைக்கிறேன். ஆனால் ஒரு நண்பர் அப்துல் ஞாபகம் வந்துருச்சு. எஸ், அவர் என்ன கேட்டிருந்தார் அப்படின்னா, ஆனால் தளபதி 63ல் ஒரு ரூமர்ஸ் ஒன்று போயிட்டு இருக்கே, அது வந்து உண்மையாக போயான்னு எனக்கு ரிவீல் பண்ணுங்கள் சொல்லுங்கள் அப்படின்னு கேட்டிருந்தாரு. ஃபஸ்ட்டு என்ன நீங்கள் கேள்விப்பட்டீங்க அப்படின்றத நீங்கள் கமெண்ட்டில் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக நான் ரிசர்ச் பண்ணி சொல்லியிருப்பேன். இப்போதைக்கு தளபதி 63ல் ஒரு ரூமர்ஸ் போகுது என்ன அப்படின்னா, ஷாருக் கான் அவர்கள் நடிக்கிறார் அப்படின்னு சொல்லிட்டு யார் கிளப்பி விட்டாங்கன்னு தெரியல. ஆனால் அது வந்து ஃபேக்கான நியூஸ் தான், ரூமர்ஸ் தான் போயிட்டு இருக்கு. நீங்கள் என்ன நியூஸ்ன்னு கேள்விப்பட்டீங்கன்னு கமெண்ட்ல பண்ணுங்க, நான் வந்து கண்டிப்பாக உங்களுக்கு ரிவீல் பண்ணுறேன். சரி, ஓகே. இன்னைக்கு வந்து நம்ம இன்ட்ரெஸ்டிங் ஃபேக்ட்ல எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, சூப்பர் டீலக்ஸ். இந்த படம் வந்து போன வாரம் வெள்ளிக்கிழமை ரிலீஸ் ஆச்சு, எல்லாத்துக்குமே தெரியும். சூப்பர் டீலக்ஸ் உண்மையாலுமே சொல்லணும் அப்படின்னா 4 வார்த்தையில் சொல்லலாம். சூப்பர், செம, மாஸ், வேற என்ன வார்த்தைகள்லாம் இருக்கோ அந்த வார்த்தைகள் எல்லாத்துலேயும் சொல்லலாம். சரி, சூப்பர் டீலக்ஸில் வந்துட்டு படம் எப்படி இருந்துச்சு, அதனால இப்போ என்ன பிரச்சனை அப்படின்றதான் இதில் சுருக்கமாக பார்த்துடலாம். ஓகேவா? தியாகராஜா குமார் ராஜா அப்படின்ற ஒரு டேரக்டர். ஸோ அந்த டேரக்டர் எந்த ஒரு படம் எடுத்தாலும் நம்பி போய் பார்க்கலாம் அப்படின்ற வந்து நமக்கு தோணிச்சு. இது 2 ஆடியன்ஸ் வந்து வச்சுக்கலாம். சூப்பர் டீலக்ஸ் வந்து 2 ஆடியன்ஸாக பிரிக்கலாம். ஒரு ஆடியன்ஸுக்கு வந்து இந்த படம் ரொம்பவே பிடிக்கும், ரொம்பவே என்ஜாய் பண்ணுவாங்க. இந்த மாதிரியான படம் வந்து ஹாலிவுட்டில் எடுக்க வேண்டிய படம், இப்படி இவர் எடுத்து வச்சிருக்காரு, எங்கப்பா இருக்காரு இவர் அப்படின்ற மாதிரி பாராட்டுவாங்க. இன்னொரு ஆடியன்ஸுக்கு வந்து இது சுத்தமாக பிடிக்காது. என்ன படம் என்னமே உனக்கு என்னமே ஒன்றும் புரியல அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. ஸோ இந்த மாதிரி 2 ஆடியன்ஸ் இருக்காங்க. இந்த பிடிச்ச ஆடியன்ஸ் இருக்காங்க பார்த்தீங்களா, அவங்களாம் வந்து என்ன ஃபீல் பண்ணிட்டு போனாங்க அப்படின்னா, இந்த டேரக்டர் ஏன்பா இவ்வளோ வருஷமாக படம் எடுக்காமல் இருந்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஃபீல் பண்ணிட்டு போயிட்டு இருக்காங்க. சரி, சூப்பர் டீலக்ஸ் சுருக்கமாக கதை எப்படி இருக்கும் அப்படின்னா, ஒரு 4 பேர்த்தோட ஒரு கதை. அந்த 4 பேர்த்தோட கதையும் வந்து பார்த்தோம் அப்படின்னா தனித்தனியாக போகும். அந்த தனித்தனியாக போகும்போது அந்த ஓப்பனிங் ஷாட்டே அவரை வந்து பாராட்டி தான் ஆகணும். ஏன்னு வந்து வச்சுக்கோங்களேன், ஒவ்வொருத்தவங்களுக்குமே வந்து ஓப்பனிங் ஷாட் சமந்தா ஃபகத் ஃபாசில் ஒரு வேலை போயிட்டு இருக்கும், விஜய் சேதுபதி அவங்களோட ஒரு தனி பாத்தில் போயிட்டு இருக்கும். அதுக்கப்புறம் வந்து அந்த 3 சின்ன பசங்க ரம்யா கிருஷ்ணன் அவர்களோட பாத்து ஒரு பக்கம் போயிட்டு இருக்கும், போலீஸ்காரனோட இது அந்த ஒரு பாத்துல போயிட்டு இருக்கும். ஸோ இந்த மாதிரி 4 பேருக்கு உண்டான சில வேவ்ஸ் அந்த தனியாக போயிட்டே இருக்கும். அப்போ வந்து பார்த்தோம் அப்படின்னா ஒவ்வொரு சீனுமே வந்து ஓப்பனிங் சீன் ஒன்று காட்டுவார். ஓப்பனிங் சீனில் எல்லாத்தையும் காட்டும் போது ஒவ்வொருத்தங்களுக்கு வந்து கடைசி எண்ணில் ஒரு ட்விஸ்ட் ஒன்று வைப்பார். அதுக்கப்புறம் வந்துட்டு மறுபடியும் இவங்க வந்து ஃபஸ்ட்டு மறுபடியும் ஆரம்பத்துலேருந்து போவார், அங்கேருந்து ஒரு ட்விஸ்ட் வைப்பார். ஒவ்வொரு சீனையும் கடைசி எண்டிங்கில் வந்து ட்விஸ்ட் இருக்கும். ஒவ்வொரு ஷார்ட் டிவிஷனில் வந்து என்ன பண்ண போகிறாங்க, அடுத்து இவங்க என்ன பண்ணியிருப்பாங்க, அதே மாதிரி வந்துட்டு அடுத்த ஷாட்டில் இதுதான் நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் சூப்பர் டீலக்ஸை வந்து கவனிச்சிருந்தீங்க அப்படின்னா, அதுக்கு முன்னாடி ஷாட்டில் சும்மா சின்னதாக வந்து க்ளூ கொடுத்துருப்பாங்க. ரேடியோலேருந்து கனெக்ட் பண்ணிக்கிற மாதிரி ஏதாவது ஒரு விஷயத்தை வந்து க்ளூ கொடுத்து அடுத்து இதுதான் நடக்க போகுது அப்படின்ற சில வாய்ஸ் ஓவர் முன்னாடியே கொடுத்துருப்பாங்க. நீங்கள் படத்தை நல்லா உன்னிப்பாக கவனிச்சிருந்தீங்க அப்படின்னா அது நல்லாவே தெரியும். ஸோ தியாகராஜா குமாரராஜா எக்ஸலண்ட்டாக வந்து சூப்பர் டீலக்ஸை வந்து கையாண்டிருக்காங்க. எஸ்பெஷலி விஜய் சேதுபதி அவரோட கேரக்டரும் வேம்பு அந்த கேரக்டரும் வந்து பார்த்தோம் அப்படின்னா இப்போ சோசியல் மீடியா எல்லாமே வந்து பாராட்டிட்டு வந்துகிட்டு இருக்காங்க. ஏன்னா இந்த மாதிரியான கேரக்டரை வந்து எடுத்து நடிக்கவே போல்டான ஒரு தைரியம் வேணும். யாரும் இதை அவ்வளோ சீக்கிரத்தில் எடுக்க மாட்டாங்க. இந்த கதையை அவங்களை ஒத்துக்க வச்சு அதுவும் இல்லாமல் அந்த ஸ்க்ரீனில் ப்ரெசென்ட் பண்ணி எல்லாத்துக்கும் காட்டுறது அப்படிங்கும்போது சும்மா வேற லெவலு. நம்ம சைட்லேருந்து அவங்களுக்கும் வந்து பாராட்டுகள் நிறைய பேர் பாராட்டுறாங்க. இந்த வீடியோ பார்ப்பாங்களா எனக்குலாம் தெரியாது, இருந்தாலும் நம்ம சைட்லேருந்து ஒரு பாராட்டுகள் சொல்லிக்கலாம். சரி, விஜய் சேதுபதி அவர்கள் சூப்பர் டீலக்ஸ் வந்து டிரான்ஸ்ஜெண்டர் கெட்டப் போட்டாரு. இந்த படம் வந்து யாருக்காக எடுத்தாங்களோ, இந்த படம் எடுக்கிறதுக்கு முன்னாடி இந்த படம் ரிலீஸ் ஆச்சு அப்படின்னா டிரான்ஸ்ஜெண்டர் அவங்களுக்கு வந்து ஒரு எப்படி சொல்றது, அவங்களோட வாழ்க்கையில் இது வந்து ஒரு ஃபீலை ஏற்படுத்தும் அப்படின்னு சொன்னாங்க. கண்டிப்பாக ஃபீல் ஏற்படுத்தியிருக்கு, பட் அது நெகட்டிவாக ஏற்படுத்தியிருக்கு அப்படின்றத இந்த வீடியோவில் வந்து நம்ம தெரிவிச்சுக்கலாம். விஜய் சேதுபதி அவர்களுக்கு வந்து பார்த்தோம் அப்படின்னா ஃபேமிலி ஆடியன்ஸ் அப்படின்றவங்க நிறைய வந்து போயிட்டே இருப்பாங்க. அந்த மாதிரி ஃபேமிலி ஆடியன்ஸ் போயிட்டு வந்துட்டு அவங்க வந்து இந்த யூ சர்டிஃபிகேட், யூஏ சர்டிஃபிகேட், இது ஏ சர்டிஃபிகேட் வாங்கியிருக்கு அப்படின்லாம் அவங்க பார்க்கவே கிடையாது. விஜய் சேதுபதி இதில் நடிச்சிருக்காரு, எப்படி நடிச்சிருக்காரு, என்ன மாதிரி பர்ஃபார்மன்ஸ் பண்ணியிருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு ஃபேமிலி ஆடியன்ஸ் எல்லாமே போகிறாங்க. ஸோ அது வந்து இந்த படத்துக்கு பெரிய 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 ப்ளஸ் அப்படின்னு சொல்லலாம். ஸோ இப்போ நம்ம கதைக்குள்ள வருவோம். டிரான்ஸ்ஜெண்டர் அவங்க வந்து பார்த்துட்டு சோசியல் வலைத்தளங்களில் அவங்க ஃபீல் பண்ணி சொல்லிட்டு இருக்க, வேதனைப்பட்டு சொல்லிட்டு இருக்க ஒரு சில விஷயங்கள் வந்து நீங்கள் பார்த்துருப்பீங்க. பார்க்காதவங்களுக்கு இந்த வீடியோ அது யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு சொல்லிக்கலாம், தெரிஞ்சுக்க வேண்டிய ஒரு விஷயமா இருக்கும். ஃபர்ஸ்ட் என்ன வைக்கிறாங்க அப்படின்னா, விஜய் சேதுபதி வந்து ஊருக்கு அவங்க வீட்டுக்கு வருவார். ஆக்சுவலாக வந்து வீட்டுக்கு வருவார். எப்போ வருவார் அப்படின்னா வந்து கல்யாணம் ஆகி முடிச்சுட்டு தான் வருவார். இதை வந்து கதையை ரிவீல் பண்ணுற மாதிரி இருக்காது, ஏன்னா நிறைய பேர் வந்து பார்த்துருக்கீங்க, இருந்தாலும் நான் கான்சியஸாக இருக்கேன். ஓகேவா? ஸோ அந்த மாதிரி வந்துட்டு வரும்போது என்ன அப்படின்னா, அவங்க என்ன கேள்வி வைக்கிறாங்க அப்படின்னா, ஒரு டிரான்ஸ்ஜெண்டர் அப்படின்றவங்க வந்து ஒரு 12 ஏஜ்லேயே இல்லை அதுக்கு கொஞ்சம் ஏஜ்லேயே வந்து அவங்களோட பெண்மையை உணர்ந்துருவாங்க. அப்பயே அவங்க கிளம்பிடுவாங்க. யாரும் வந்து பார்த்தோம் அப்படின்னா கல்யாணம் ஆகிட்டு அதுக்கப்புறமா போய் வந்து திருநங்கையாக மாற மாட்டாங்க. இது வந்து அவங்க கொஞ்சம் யோசிச்சிருந்துருக்கலாம் அப்படின்னு வந்து சொன்னாங்க. ஸோ அதே மாதிரி நாங்கள் வீட்டுக்கு எப்போதுமே வந்து சேரீ கட்டிட்டுலாம் போக மாட்டோம், இந்த மாதிரி விக் வச்சுட்டு சேரீ கட்டிட்டுலாம் போக மாட்டோம். அதே மாதிரி நாங்கள் மாறிட்டோம் அப்படின்னா நாங்கள் 8 வருஷமாக நாங்கள் முடிவிட ஆரம்பிச்சிருவோம். இந்த மாதிரி வழுக்க தலையாக இந்த விக்கு வச்சுக்கிட்டு நாங்கள் போக மாட்டோம், இது வந்து எங்களை கேவலப்படுத்துகிற மாதிரி இருக்குது. அதே மாதிரி அவங்க ஒய்ஃபு முன்னாடி வந்து அவர் சேரீ கட்டுவார். அந்த சேரீ கட்டுறதை வந்து அவங்க என்ன நினச்சிருக்காங்க அப்படின்னா, இந்த மாதிரி நாங்கள்
ஒய்ஃப் முன்னாடி மாற்ற மாட்டோம், நாங்கள் வீட்டுக்கு சேரியே கட்டிட்டு போக மாட்டோம், இந்த விஷயத்தில் தியாகராஜா குமாரராஜா கொஞ்சம் வந்து யோசிச்சிருக்கலாம் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. இந்த ஒரு விஷயத்தை வந்து தள்ளி வைப்போம். நெக்ஸ்ட் இன்னொரு சீன் என்ன அப்படின்னா, முக்கியமான சீன் கிளைமேக்ஸில் ஒரு சீன் வரும். அந்த சீன் வந்து விஜய் சேதுபதி அழுதுகிட்டே வந்து நம்ம இவர்கிட்ட, அதாவது மிஸ்கின் சார்கிட்ட வந்து ஒரு விஷயம் வந்து பாவ மன்னிப்பு கேட்பார். அப்போ வந்து சொல்லும்போது இந்த மாதிரி நான் பம்பாயில் இருந்தப்ப ஒரு குழந்தைங்கள்லாம் வந்துட்டு மற்றவங்க கேட்பாங்க, நான் கூட்டி கொண்டு போய் ஒரு 2 குழந்தைங்களை விட்டுட்டேன் சாமி, அப்போ வந்து அவங்கள வந்து நம்ம ஒரு சிக்னலில் பார்த்தேன், அவங்க கையை உடைச்சி கால் உடைச்சி பிச்சை எடுக்க வச்சுருந்தாங்க, என் பையனும் இப்போ காணும், அந்த பாவம் என்னை துரத்துதோ நான் பயப்படுறேன் அப்படிம்பாங்க. ஸோ இதுக்கு வந்து அவங்க சமூக வலைத்தளங்களில் என்ன சொல்கிறாங்க வேதனைப்பட்டு அப்படின்னா, நாங்கள் வந்து எங்களுக்கு பெண்மை அப்படின்றது வந்து கிடையாது, ஸோ குழந்தை பெற்றுக்கிற பாக்கியமும் கிடையாது அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. நாங்கள் ஒரு குழந்தைங்களை பார்க்குறோம் அப்படின்னா அவங்களுக்கு ஒரு ஆபத்தான ஒரு விஷயம் நடக்குது, அவங்க ஏதாவது ஒரு ஆபத்தில் மாட்டிக்கிட்டாங்கன்னா அவங்கள எங்கள் குழந்தைங்களா நினச்சி நாங்கள் காப்பாற்றது தான் செய்வோமே தவிர இந்த மாதிரி ஒரு விஷயத்துக்கு நாங்கள் போக மாட்டோம் அப்படின்னு வந்து சொல்லியிருந்தாங்க. இது வந்து தியாகராஜா குமாரராஜா வந்து யோசிச்சிருக்கலாம் அப்படின்னு வந்து அவங்க சைட்லேருந்து ஒரு கருத்துக்கள் வைக்கிறாங்க. நம்ம சொல்லலாம், தியாகராஜா குமாரராஜா சார் அவர் வந்து ஒரு எக்ஸ்ப்ளனேஷன் கொடுத்தாலும் இன்னும் கொடுக்கல, பேபி கொடுத்தாலும் அவரோட லைஃப்பில் அது பார்த்துருக்கலாம் அப்படின்ற மாதிரி அவர் கொடுத்துருந்தாலும், ஸோ அவங்க சைட்லேருந்து வைக்கிறது என்ன அப்படின்னா, எங்கள் எல்லாத்துக்குமே வந்து இந்த உணர்வு இருக்குது, ஒரு குழந்தைகளை வந்து நாங்கள் காப்பாற்ற தான் முற்படுறோம் தவிர இந்த மாதிரி நாங்கள் பண்ண மாட்டோம் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. இதுக்கு எக்ஸாம்பிள் வந்து நான் ஒரு படம் பார்த்தேன், நான் படத்தில் வந்து கற்றுக்கிட்டேன் அந்த ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, ஒரு படம், அந்த படம் நான் கடைசியில் வந்து சொல்கிறேன். அந்த சீன் என்ன அப்படின்னா, ஒரு டாக்ஸி டிரைவர், அந்த டாக்ஸி டிரைவர் வந்து சர்தார்ஜி, ஓகேவா, அப்போ வந்து 40 ரூபா வந்து அந்த டாக்ஸிக்கு வந்து வாங்குவாங்க, அப்போ வந்து 39 ரூபா தான் ஆயிருக்கும், அந்த ஒரு ரூபா என்ன பண்ணுவார், நீங்களே வச்சுக்கோங்க அப்படின்னு வந்து சொல்லுவார். அதுக்கு அந்த சர்தார்ஜி வந்து என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, இந்த ஒரு ரூபாய் வந்து நீங்கள் இங்கே எங்கேயாவது சர்தார்ஜி பிச்சைக்காரனை பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு போட்டு போயிருங்க அப்படின்னு வந்து சொல்லுவார். இவரும் வந்து தொலைவார் சர்தார்ஜி அவங்க அந்த பிச்சைக்காரங்க வந்து யாரும் தொலைவார், ஒருத்தர் கூட அவங்க கண்ணில் பார்க்க மாட்டாங்க. ஸோ அப்போ தான் வந்து அவருக்கு என்ன தெரியும் அப்படின்னா, வந்து இந்த ஊரில் சர்தார்ஜிங்கிறவங்க பிச்சைக்காரங்களே கிடையாது, பிச்சைக்காரங்களே யாரும் ஆகலை, எல்லாருமே வந்து உழைச்சி தான் சாப்பிட்டுட்டு இருக்காங்க அப்படின்னு. இதை வந்து நான் ஒரு பெருமைக்காக சொல்ல, இது ஏன் அப்படி சொல்கிறோம் அப்படின்னா, ஸோ அவங்களுக்கே வந்து தெரிஞ்சிருக்கு என்ன அப்படின்னா இங்கே அந்த மாதிரி ஒருத்தர் கூட கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதே மாதிரி தான் இவங்க சேர்ந்து வைக்கிறது, எங்கள் சேர்ந்து நாங்களே எங்களை சொல்கிறோம் அந்த மாதிரி ஒருத்தர் கூட கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு. இதுக்கு ஒரு எக்ஸ்பிளனேஷன் உதாரணமாக சொன்னேன், ஏன்டா அடுத்தன்றலாம் கேட்டுறாதீங்க, ஏன்னா அவங்க சைட்லேருந்து பார்க்க வேண்டிய சில விஷயங்கள்லாம் இருக்குது. அதுக்கப்புறம் வந்துட்டு ஒன்று சொன்னாங்க, விஜய் சேதுபதி அவர்கள் போயிட்டு இருக்கும்போது பசங்களாம் வந்து கிண்டல் பண்ணுவாங்க, உசு 9 அப்படின்லாம் கிண்டல் பண்ணிட்டு இருப்பாங்க. அவங்க சைட்லேருந்து என்ன வைக்கிறாங்க அப்படின்னா, இதெல்லாம் இருந்துச்சு, அதாவது வந்து 10 வருஷம் 20 வருஷத்துக்கு பின்னாடி வந்து இதெல்லாம் நடந்துட்டு இருந்துச்சு, இப்போ வந்து நாங்கள் இந்த சமூகத்தில் வந்து அதெல்லாம் மறந்து நாங்கள் வேற ஒரு இதில் வாழ்ந்துகிட்டு இருக்கோம், ஸோ இதெல்லாம் வந்து எங்களுக்கு இன்னும் இருக்கா அப்படின்றத எங்களுக்கு தெரியல, ஆனால் நீங்கள் இதை சொல்லும் போது தான் எங்களுக்கு மனசு வலிக்குது அப்படின்னு வந்து அவங்க முன் வச்சுருந்தாங்க. ஸோ அவங்க சைட்லேருந்து என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, இந்த மாதிரியான வேர்டு, அதுக்கப்புறம் வந்து போலீஸ் ஸ்டேஷனில் நடந்த சீனு, அந்த சீன் வந்து பார்த்தோம் அப்படின்னா உண்மையாலுமே எங்களுக்கு வந்து கண்ணில் தண்ணி வந்துருச்சு, இந்த மாதிரி நாங்கள் விஜய் சேதுபதி அவர்கள் டிரான்ஸ்ஜெண்டர் கெட்ட போட்டிருக்காரு, நம்பி போய் படம் பார்த்தோம், ஆனால் இந்த மாதிரி இருந்துச்சு அப்படிங்கும்போது தான் எங்களுக்கு வேதனை இருக்குது. ஸோ தியாகராஜா குமாரராஜா அவர்கள், விஜய் சேதுபதி அவர்கள் இதுக்கு ஒரு ப்ரெஸ் மீட் வைக்கணும், இதுக்கு வந்து ஸ்ட்ராங்கான எக்ஸ்பிளனேஷன் கொடுக்கணும் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ அவங்க சைடில் இருக்க எல்லா நியாயத்தையும் வந்து, அதாவது வந்து ஊசு 9 கூப்பர் வந்து அது எப்பயோ விட்டாச்சு, மறுபடியும் இதை கொண்டு வந்தது ஒரு தவறான விஷயம். அந்த இன்ஸ்பெக்டர் சீன், அதாவது போலீஸ் ஸ்டேஷனில் விஜய் சேதுபதி அவர்கள் பண்ணக்கூடிய ஒரு விஷயமாகட்டும். இதில் இருக்க ஒரு கிளாரிஃபிகேஷன் வந்து சொல்லிடுறேன் அப்படின்னா, கிளைமேக்ஸில் வந்து அந்த குழந்தைகளை கூட்டிட்டு கொண்டு போய் விட்டேன்னு தான் சொல்லுவார். எல்லாருமே என்ன சொல்லிட்டு இருந்தாங்க, விஜய் சேதுபதி அவர்கள் வந்து கடத்தி கொண்டு போய் விட்டாரு, அவர் என்ன சொல்லுவாங்கன்னா, இவங்க அந்த குழந்தைகளை கூட்டிட்டு வந்து விட சொன்னாங்க அப்படின்னு தான் வந்து சொல்லியிருப்பாரு, அதை தான் வந்து மென்ஷன் பண்ணியிருப்பாரு. ஸோ அதுவும் வந்து கிளியராக அவங்க சொல்லியிருந்தாலும் இவங்க சைட்லேருந்து அப்படியும் கூட நாங்கள் பண்ண மாட்டோம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ ஓவராலாக டிரான்ஸ்ஜெண்டர் அவங்க வைக்கக்கூடிய இஷ்யூஸ், அதாவது வந்து சூப்பர் டிலைட்ஸில் காட்டியிருக்கக்கூடிய அந்த விஷயங்கள் நாங்கள் பண்ணவே மாட்டோம், அதை நீங்கள் எங்களுக்கான ஒரு படம் எடுத்துருப்பீங்க நம்பி வேணும், ஆனால் நீங்கள் இவ்வளோ கேவலமாக காட்டியிருப்பீங்க, கையில் இறக்கி காட்டியிருப்பீங்க அப்படின்னு நாங்கள் நினைக்கவே இல்லை. ஸோ விஜய் சேதுபதி அண்ணா மேலே எங்களுக்கு ரெஸ்பெக்ட் இருக்குது, ஸோ அவர் வந்து ஸ்ட்ராங்கான எக்ஸ்பிளனேஷன் கொடுக்கணும், தியாகராஜா குமாரராஜா அவர்கள் அந்த சீனை தூக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அவங்க சைட்லேருந்து என்ன ஒரு கோரிக்கையும் என்ன ஒரு நியாயத்தையும் அவங்க சைட்லேருந்து வைக்கிறாங்க படக்குள்ள அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பொறுத்து வந்து பார்ப்போம். ஸோ நீங்கள் இந்த வீடியோ பார்த்துருந்தீங்க, இந்த எண்டிங் வந்துட்டீங்க அப்படின்னா, அவங்க சொன்ன சைட்லேருந்து நியாயம் இருந்துச்சு அப்படின்னா கீழே மறக்காம கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த இன்ட்ரெஸ்டிங் ஃபேக்ட் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காம நெட்டிஃபாரி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கூடவே இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிடுங்க. இன்னைக்கு 8:30 ஷெட்யூல் வீடியோ முடிஞ்சு, நாளைக்கு வேற ஒரு வீடியோவில் வேற ஒரு கான்செப்ட்டில் உங்களை சந்திக்கிறேன். அடுத்தது பை ஃப்ரம் சைனிங் ஆஃப் விஜய் ஏகே. Like, share and subscribe to Net TV for you.